வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிறகடி கேசி சீரியல்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனோஜும் அந்த புதுசா கல்யாணம் பண்ண கனகாவோட வீட்டுல இருந்து எல்லாருமே கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அதே டைம் நம்ம விஜயாவும் அங்கேயேதான் இருந்தாங்க. நம்ம விஜயா மனோஜை பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த டைம் நம்ம மனோஜ் இப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான்னு வைங்க. ஆனா நம்ம கனகாவோட அம்மா நேரா வந்து மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்ப எதை வச்சு சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருந்த மனோஜ் பின்னாடி நம்ம நியூமராலஜிஸ்ட் நின்று இருந்தாரு. ஓ, அவருதான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா கிட்ட மழுப்பிட்டாங்க. நம்ம கனகாவோட அம்மாவுமே அதுல ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வைங்க. ஏன்னா என்ன மாப்பிள்ளை இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஒரு வழியா விஜயாவை சமாளிச்சு விஜயாவை வீட்டுக்கும் அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா கனகாவோட அம்மா நம்ம மனோஜ் கூப்பிட்டு விஷயத்த கேக்குறாங்க. நீ என்னப்பா இங்கே இவ்வளவு மலுப்புறியே, அப்ப நீ இந்த விஷயத்த எப்பதான் உங்க அம்மாட்ட சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மனோஜா அதுக்கப்புறமா நான் பேசி சமாளிச்சுப்பேன், ஆனா இப்ப என்ன பண்றேன்னு தெரியாதனாலதான் நான் நியூமராலஜிஸ்ட் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கனகாவோட அம்மா கிட்ட கேக்குறான், நீங்க குடுக்கறேன்னு சொன்ன 10 லட்சம் எப்ப தருவீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கனகாவோட அம்மா கொஞ்சம் உஷாராயிட்டு, சரி நம்ம பணத்தை கொடுத்தா இவன் ஓடினாலும் ஓடிடுவான், அதனால இவன் வந்து எப்ப நம்ம பொண்ணு கூட தங்குறானோ அன்னைக்குதான் நம்ம பணத்தை கொடுக்கணும், அது வரைக்கும் நம்ம இவன்ட்டு எதையாவது சொல்லி சமாளிக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பணம் கொடுக்கறவங்க லீவ்ல இருக்காங்க, சோ அதுக்கப்புறமா அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே எடுத்து தரணும், சோ இப்போதைக்கு நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ்கிட்ட சொல்லிடுறாங்க. அவனும் நம்பிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போன கையோட நம்ம முத்து வந்து மனோஜ அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி கல்யாணம் மாப்பிள்ளன்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லும் போது நம்ம மனோஜ் பீதியிலேயே சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயா வந்துடுறாங்க. அந்த கோயிலுக்கு மனோஜும் வந்தா, நான் பார்த்தேன் இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் பாப்பேங்கிற மாதிரி நம்ம விஜயா பேசிட்டு இருக்காங்க. ரோஹிணி மாதிரி ஒரு பொண்ணு பார்க்காம உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணாதான் நம்ம மனோஜுக்கு பாப்பேங்கிற மாதிரி நம்ம விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்ருதியும் முத்துவும் கலாச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜ் ஷோரூமுக்கே கனகா வந்துடுறாங்க. கனகா வர்ற அதே டைம்ல ரோஹிணியும் வந்துடுறாங்க. 2 பேரையும் மனோஜ் எப்படி சமாளிப்பாங்கிறது தாங்க இருக்கு. கனகா வேற ரோஹிணி முன்னாடியே ஹஸ்பண்ட்னு சொல்லி நம்ம மனோஜ் கூப்பிடுறாங்க. கண்டிப்பா ரோஹிணிக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.